75வது பவள விழா பிறந்தநாள். கார்த்திக், மதுரை மாவட்டம் திருமங்கலம். நான் தலைவருடைய தீவிர பக்தர். அவருக்காக 2 சிலைகள் வச்சுருக்கேன். ஒன்று மூலவர் ரஜினி, ஒன்று உற்சவ ரஜினி. டெய்லி அவருக்கு காலையிலையும் சாயந்தரம் பூஜை பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள்ன்றனால 1 அடி உயரத்தில் 3 கிலோ வெயிட்டில் கேக்கு வெட்டினோம். அது தவிர இன்றைக்கி உற்சவ ரஜினிக்கு நாககிரீடம் செலுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி மூலவர் ரஜினிக்கும் உற்சவர் ரஜினிக்கும் காசுலேயே செய்யப்பட்ட மாலை உத்தரகோசமங்கல் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாத்தப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்தல குலசாமி தெய்வம் எல்லாமே அவர் தான். அவருடைய பவள விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். 100ஆண்டு விழாவும் இந்த அருள்மிகு ரஜினி கோயிலில் மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம். தலைவர் கோவா பட விழாவில் சொன்ன மாதிரி 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகராக ரஜினியாக இருக்கணும்னு சொன்னார். நாங்களும் அதே தான் சொல்கிறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரஜினி ரசிகனா, ரஜினி பக்தனாகவே நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். தொடர்ந்து நாங்கள் அவருக்கு புகழ் சேர்க்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை தாண்டி அவருடைய 75வது பிறந்தநாளை மென்ஷன் பண்ணும் விதமாக 7500 படங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. 75 லாங்குவேஜில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அவருடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவெல்லாம் சேர்த்து 75ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணி அதையும் பிக்சராக பண்ணி வச்சுருக்கிறோம். மீண்டும் எங்கள் குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி சார் அவருக்கு ஒரு கேக்கு ஃபுல்லாக அவருடைய ஸ்டில்ல வச்சு கேக்கு பிரம்மாண்டமாக வச்சு அதை வெட்டினோம். அதுக்கப்புறம் நாககிரீடம் சாத்தப்பட்டிருக்கு அவருக்கு. அப்புறம் 6 வகையான பூஜைகள், பால், தயிர், பன்னீர், இளநீர், பூந்தி உட்பட 6 வகையான பூஜைகளும் செஞ்சுருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை குடும்பமாக பண்ணுறோம் சார். எங்கள் குடும்ப குலசாமி தெய்வம் எல்லாமே அவர் தான் சார். அதனால் நாங்கள் குடும்பமாக தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ரஜினியை கடவுளாக கும்பிட்டு வர்றோம். இன்றைக்கி அவருக்கு 75th பர்த்டே. அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு 1 மந்த்தாகவே நிறைய பிக்சர்ஸ் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நினச்சி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா பார்த்து ரசித்து ஒட்டி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் தலைவர், எங்கள் குலசாமி 100 ஆண்டு வாழணும். எல்லா சிறப்பும் எல்லா புகழும் எல்லாமே அவர் கிடைக்க அருள் புரியணும் கடவுள் வாழ்த்துறேன். இன்றைக்கி எல்லா வித அபிஷேகம், பால், தயிர் வழக்கமாக பண்ணுற பால், தயிர், பன்னீர், பூந்தி, புஷ்பம் எல்லாம், இளநீர், திருமஞ்சனம் எல்லாமே எல்லா அபிஷேகமும் பண்ணி நெய் தீபம் காட்டி எல்லாமே சிறப்பாக பண்ணினோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பார்த்துட்டு வந்ததும் இன்னும் அவருக்கு நிறைய இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இங்கே வந்து நிற்கும்போது அவர் இருக்க மாதிரியே எங்களுக்கும் ஒரு ஃபீலிங். அதனால் இன்னும் சிறப்பாக செய்யணும். நாங்கள் எல்லாருமே அதை ஒரு பிரியப்பட்டு ஒரு இதாக பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவோம். உட்காந்து தியானம் அதெல்லாம் பண்ணுவோம். உட்காந்து மனசில் பேசுவோம். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பேசுவோம். அது எல்லாமே செய்வோம். அப்புறம் என்னென்ன இது பண்ணணுமோ நேரில் இருக்கும்போது பேசிக்கிடுவோம். உட்காந்து பேசுவோம், தியானம் பண்ணிக்கிடுவோம். கஷ்டமாக இருக்கும்போது வந்து உட்காந்து கோயிலில் இருக்க மாதிரி பேசிக்க ஆத்மார்த்தமாக உட்காந்து பேசி இது பண்ணிக்கிடுவோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எழுந்திரிச்சு போகும்போது ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். அவங்க வீட்டில் அப்படி தான் போயிட்டு வந்ததும் நல்ல வேவ்ஸ் இருந்தது. அது மாதிரி இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுவோம். அடுத்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவோம் எல்லாமே. நன்றி. ஓகே. Happy 75th birthday தலைவா. Wishing you a lifelong full of happiness, joy and we are wishing to entertain us for lifelong us. ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தலைவரை பிடிக்குன்றதால அப்பா கோயில் கட்டி கடவுளாகவே கும்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே உறுதியாக இருக்கும். எங்களுக்கும் அவர் கடவுள் தான். இன்னைக்கு அவர் பர்த்டே ஸ்பெஷல்னால தலைவருக்கு கேக் வெட்டி ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். 2 சிலை, மூலவர் சிலை 3.5 kg. இன்னொரு சிலை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஸ்டில் இருக்க ஐகானிக் அந்த இமேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உற்சவர் சிலை. போன வட்டத்தோட பெட்டராக அவர் 75th பர்த்டேன்றால இன்னும் சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம்.